வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேன் கார்டை பத்தி தான் பார்க்க போறோம். பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா நம்ம வச்சிருக்கக்கூடிய பேன் கார்டு வந்து உண்மையிலேயே ஆக்டிவேட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது யார்கிட்ட போய் கேட்கறது என்ன ஏது அப்படின்னு தெரியாதனால நிறைய பேர் அதை அப்படியே வச்சுட்டு சும்மாவே இருந்துருவாங்க. ஆனா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பேன் கார்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேன் கார்டு வந்து ஆக்டிவேட்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள்ல போயிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி டைப் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் லெஃப்ட் சைட்ல. அதை நீங்க ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. பேன் கார்டு நம்பர் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அதுல உங்களுக்கு பேன் கார்டுல என்ன நேம் கரெக்டா இருக்கோ அதை வந்து நீங்க கரெக்டாவே டைப் பண்ணணும். அப்படி நீங்க டைப் பண்ணாம வெறும் பேன் கார்டு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது சின்னதா மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு ஸ்டேட்டஸை பத்தி உங்களுக்கு தெரியாம போயிடும். அது உண்மையிலேயே கரெக்டான வேர்டு தானா இல்லையா அப்படின்றது நீங்க தெரியாம இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால பேன் கார்டுல எப்படி உங்க நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு அடுத்தபடியா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா பழைய மக்களுக்கு வந்து 2 டேட் ஆஃப் பர்த் இருக்கும். சர்டிபிகேட் டேட் ஆஃப் பர்த், லைவ் டேட் ஆஃப் பர்த். நீங்க சர்டிபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களோ அதுதான் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நீங்க கரெக்டா என்டர் பண்ணணும். நீங்க அது உங்களுடைய எஸ்எம்எஸ்ல சில நேரங்களில் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்துட்டு லேட்டா வரலாம். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு உடனடியாக கூட அந்த ஓடிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேஸ்ட் ஆன் த நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த நெட்வொர்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓடிபி உடனே வந்துடும், நீங்கள் வேகமாக டைப் பண்ணிட முடியும். நெட்வொர்க் சரியா இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது நீங்கள் உங்க இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஓடிபியை போட்டுட்டீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இதுதான் உங்களுடைய பேன் கார்டு ஸ்டேட்டஸ். உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆக்டிவ்ல லைவ்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சிக்க முடியும். இது உண்மையில இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.